ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து டாஃபி சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வெஜ்ஜிலும் செய்யலாம், நான்வெஜ்லேயும் செய்யலாம். நம்ம வந்து நான்வெஜ்ஜில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஓமோ சேர்த்துக்கோங்க. ஓமோ கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணோம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணையணும். அதனால் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம இப்போ பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ இதில் வந்து லேசாக மேலே எண்ணெய் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம ஊறுறதுக்காக சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்காக மசாலா ரெடி பண்ணணும். இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகா, பெப்பர், மல்லி, கரம் மசாலா, உப்பு, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லி இலை. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது கொஞ்சம் வதங்கி விட்ருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் வதங்கின உடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கீமா மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது நான் கிளறிக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள். இதெல்லாம் நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா போதும், ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விடும். இப்போ இது ஒரு 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க சிக்கன் வேகிறதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு, அந்த தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மல்லி இலை போட்டு ஒரு கிளறி வச்சுருங்க. நம்மளோட உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லேசாக மறுபடியும் ஒரு டைம் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக செஞ்சுக்கலாம். இது இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சைடில். ரொம்ப பெருசாக போடாதீங்க, ரொம்ப குட்டியாக போடாதீங்க. மீடியம் சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ அதில் தான் நம்ம ஒன்று எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்தி இது பண்ணுற மாதிரி சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நீல் பண்ணிடுங்க. இப்போ இதில் அந்த சைடு எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, 4 பக்கமும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சைடு எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. அந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் வந்த உடனே இதில் நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு கட், அதே மாதிரி இந்த பக்கம் நடுவில் ஒரு கட் பண்ணால் நம்மளுக்கு 4 பீசஸ் வந்துடும். இது மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப், அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது சென்டரில் சேர்த்துட்டு
சைடு எட்ஜஸ் வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒட்டிக்கும், பேஸ்ட் மாதிரி கம் மாதிரி. சைடில் தண்ணி அப்ளை பண்ணிட்டு இப்போ இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. அந்த சைடு எட்ஜஸ் வந்து அந்த ஃபோக்கால் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கையில் வந்து சாக்லேட் கவர் ரேப் மாதிரி அங்கே நடுவில் வந்து இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாக்லேட் ரேப் மாதிரி ஆகிடும். 2 சைடு எட்ஜஸுமே இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் எட்ஜஸ் மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே டாஃபீஸ் எல்லாம் நம்ம அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ லேசாக ஒரு பரட்டிக்கோங்க, எல்லா சைடும் வேகிறதுக்காக. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இது வேகணும். அப்போ தான் உள்ளே எல்லாம் மாவெல்லாம் வேகும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த கலர் வரும்போது, ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட டாஃபி சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.